யாமி 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகே. நான் நீங்கள் எல்லோரும் அங்கே நம்ம ட்ரீம்குள்ள இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ், OT7 ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். த டைட்டில் இஸ் வெல்கம் டு மை அரண்மனை. அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் 7 மெம்பர்ஸுமே இருப்பாங்க. 7 மெம்பர்ஸ்க்குமே பேர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் நேம் வச்சுருக்கேன். ஸோ எல்லாரையும் வாயின்னு மென்ஷன் பண்ண வேணாம், எல்லாருக்கும் நேம் வச்சுருக்கேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பயமாக இருக்குமான்னு தெரியல, பட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காஞ்சனா 2 மூவி பார்த்துருக்கீங்கல்ல, அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு சொந்தமாக யோசிக்க மூளை இல்லை, ஒத்துக்கிறேன். ஸோ அதனால் மூவியை காப்பி பண்ணி எடுத்திருக்கேன். மொத்தமாக அதே மாதிரி எடுக்க மாட்டேன், ஒரு சில சீன்ஸ் வந்து அதுலேருந்து எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது அதில் அப்படிலாம் சொல்லி கலாய்க்கக்கூடாது. ஓகே, நானே சொல்லிட்டேன்ல, அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன்னு நம்புகிறேன். ஓகே ஓகே வீடியோக்களை பார்த்து முன்னாடி பே பண்ணிக்கோங்கடா. அவங்க வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தானே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணதும் ஒன்லி ஒன் உங்கள் விருப்பம் மட்டும்தான். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை. பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்களெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பெரிய பில்டிங் தான். அவ்வளோ பெரிய பில்டிங் கிடையாது, ஒரு 6 அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு பில்டிங். அது 6 ஃப்ளோர்ஸ் இருக்கிற ஒரு பில்டிங். அதுக்குள்ளே ஒரு சிஓ கேபின், அதுக்குள்ளே ஒரு ஸ்டாஃப் தான் கையில் காஃபி கப்போட உள்ளே போகிறாரு. ஆக்சுவலாக அது ஒரு டிவி சேனல் பில்டிங் தான். அதாவது அந்த ஒரு டிவி சேனலோட ஆஃபீஸ் அது. ஓகேவா? அந்த டிவி சேனலோட நேம் வந்து HM மீன்ஸ் ஹாரர் மிஸ்ட்ரி. ஓகேவா? அதை பற்றின டீட்டெயில்ஸ் போடுற ஒரு சேனல் தான். இப்போது அந்த பர்சன் தான் அந்த கேபின்குள்ளே போகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். உள்ளே இருக்கிற சிஇஓ சார் திரும்பி நிற்கிறாரு, அதாவது திரும்பி உட்காந்துருக்காரு, ஃபேஸ் தெரியல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் ஆகி அந்த சஞ்சய் ஃபேஸ் ஸ்டாஃப் ஃபேஸ் பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, இன்னுமே ஆரம் தான். காஃபி வச்சுட்டு அந்த பர்சனும் அப்படியே போகிறாரு. இப்போ ஆரம் தான் அவரோட அதாவது லேப் இருக்கும் இல்லையா, லேப்பில் வந்து சேனலோட பேஜஸ் தான் செக் பண்ணிகிட்ருக்காரு. இல்லை ஆரமோட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் வருது. பிகாஸ் அவங்க லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணி இந்த வீடியோ வந்து செம்ம வைரலாக இருந்திருக்கும். ஸோ அதை தான் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து தான் சிரிச்சிட்ருக்காரு. அது நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அது எல்லாத்தையுமே படிச்சுட்ருக்காரு. அதில் ஒரு கமெண்ட்டை மட்டும் பின் பண்ணுறாரு. அவர் பின் பண்ண அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் ஐ எம் ஈக்குவலி வெயிட்டிங் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி வருது. அவரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இப்போது அவரோட மொபைல் எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுறாரு. எங்கே இந்த சைட் பார்த்தா அந்த பர்சன், அது டயல் பண்ணார் இல்லையா, அந்த பர்சனை காமிக்கிறாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, ஜின் தான். ஜின்னுக்கு தான் டயல் பண்ணியிருப்பார். ஜின் பேபி பிங்க் கலர் டிஷர்ட், ஒயிட் கலர் ஷார்ட்ஸ் போட்டுட்டு, நீஸ் வரைக்கும் இருக்குது, ஷார்ட்ஸ் போட்டுட்டு அவ்வளோ க்யூட்டாக, அவரோட ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பிகாஸ் இப்போ தான் மனுஷன் தூங்கி எழுந்திருக்காரு. கிச்சனில் தான் நின்று அவரோட ஸ்வீட் ஒய்ஃப்காக காஃபி போட்டுட்ருக்காரு. இப்போது அவர் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அவர் திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா ஆரம்னு இருக்கா. ஸோ அவரும் ஃபோன் அட்டென்ட் பண்ணி காதில் வைக்கிறாரு. சொல்லுடா, என்ன விஷயம்? எங்கடா இருக்கா? வீட்டில் தான் இருக்கேன். என்ன பேஜ் பார்த்தியா? என்ன சேனல் பேஜ் பார்த்தியா? இல்லை, ஏன் என்னாச்சு? சரி, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா. இப்போவே வா. ஆமாம், இப்போவே தான். டே, நான் லீவ் சொல்லியிருந்தேனே, அதெல்லாம் கொடுக்க முடியாது, சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. டே அதுக்குள்ளே கட் பண்ணிட்டோம். இப்படி பழி வாங்கிட்டானே. இவன் கொடுத்த லீவில் தான் நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இவ்வளோ எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டி கப்பு, அதில் வந்து பொம்மை
பொம்மை ஃபேஸ்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது ரொம்ப. 2 குட்டி கப்பு, அப்புறம் ஒரு பெரிய கப்பு. அத எடுத்துட்டு இப்போது ரூம் டோர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஜின்னோட ஒய்ஃப் அண்ட் 2 பேபிஸ் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகி ட்வின்ஸு. அவங்களுக்கு வந்து பிறந்தது ட்வின்ஸு. 2மே வந்து பாய் தான். ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க பார்க்க. ஜின் மாதிரி ரொம்ப அழகு. ஸோ வந்து 2மே பாய் தான். ஸோ இப்போது ஜின் தான் வைஷு வைஷுமா என்னங்க எந்திரிம்மா விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. காஃபிலாம் வாங்கிக்கிறாங்க. இருங்க நீங்கள் போட்டிங்களா? நான் தான் போட்டேன், இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவங்களும் ஹாப்பியாக வாங்கி குடிக்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி நீங்கள் காஃபி போட்டு கொடுத்து என்னை எழுப்பிடலாம். சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை ஜின் நீங்கள் இப்போல்லாம். சரி அதான் என்ன இவன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறா. இப்போ நான் ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னால் கோவப்படுவாளோ? சரி வைஷு குடி அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அவங்களும் குடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த பேபிஸ் தான் எழுப்பி கொடுக்குறாரு. அவங்களும் குடிக்கிறாங்க. ஜின்னோட பேபிஸ்க்கு வந்து 2.5 years ஆகுது. அவங்க பேபியோட நேம் வந்து ஒருத்தவர் பேர் வந்து விவான் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வெளியே வந்திருப்பார். ஸோ அவர் தான் அண்ணன். விஹான் வந்து தம்பி. அதாவது விவான் தான் அண்ணன், ஹான் வந்து தம்பி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருந்தாலும் ஸ்டோரி போக போக உங்களுக்கு பழகிடும். ஓகேவா? விவான் அண்ணன், ஹான் வந்து தம்பி. இது உங்களுக்கு சொல்லலை, எனக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து விஹான் தான், அது தம்பி தான். தாதா இன்னைக்கு நம்ம அவுட்டிங் போதும்ல, கூட்டிகிட்டு போகல ஏமாத்தமாத்தில்ல அப்படின்னு சொல்கிறான். இவன் வேற ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலே அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டே அங்கே ஜின்னு தான் விஹானை பார்த்துட்டு இருக்காரு. அது வந்துடா நீ ஏன் அப்படி சொல்ற? தாதா தான் சொல்லிட்டாதுல, தாதா மட்டும் கூட்டிட்டு போகலன்னா மம்மி தந்து போடுவாங்க. ஸோ தாதா நம்மள கூட்டிட்டு போகல தாதா அப்படின்னு சொல்லிட்டு விவானும் சொல்றாரு. அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலையை சொல்லிடுறாரு ஜின்னு. இங்க வைஷு தான், என்னாச்சு? என்ன மறுபடியும் கால் வந்துச்சா உன் ஆஃபீஸ்லேருந்து? வர சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ கோவமா ஜின்னை பார்த்து சொல்றாங்க. அவங்க டக்குன்னு புரிஞ்சுட்டாங்க ஜின்னோட ரியாக்ஷன்ஸ் வச்சு. ஜின்னு ஒரு மாதிரி ஹெட் நோட் பண்ணிட்டு ஆமாங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்றாரு. இங்க வைஷுதா செம்ம கோவமா எழுந்து அவங்க வந்து ஹேர் எல்லாம் வச்சு ஒரு ஹைபண்ட் போட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு தான் போறாங்க. வைஷு விடுங்க ஜின், உங்களுக்கு என்ன ஆஃபீஸ்லேயும் கால் வந்துச்சுல, கிளம்புங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? பாருங்க, ஆஃபீஸ்லேயும் கால் வந்துச்சுல, கிளம்புங்க. எப்படி இருந்தாலும் இப்போ நீங்களை வெளியெல்லாம் கூட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்லேயும் கால் வந்துச்சு, எப்படியாச்சும் ஏதாவது சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடணும், அவ்வளோதானே. உங்களுக்குலாம் யாருங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? பேசாமல் ஆஃபீஸே கட்டிட்டு அழ வேண்டி தானே. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் வந்து ஜின்னிக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டில் வந்து பார்த்து தான் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங்லாம் வைஷு வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. பட் ஜின் வந்து வீட்டிலையே இருக்க மாட்டார். எப்போ பாரு ஆஃபீஸ் ஒர்க்னு சொல்லி ஓடிடுவார். ஸோ அதனாலே வந்து வைஷுக்கு வந்து கொஞ்சம் கோவம் தான். பட் ஆனால் லாஸ்ட் டைம் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஜின்னோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சுப்பாங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க சரி அப்படின்னு. அந்த டைம் மட்டும்தான் கோவம், மற்றபடி ஜின் மேலே ரொம்ப லவ் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்படி தான் ஜின்னோட சைட் பார்த்தா இப்படி தான் போயிட்டுருக்கு. இங்கே ஆரம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜேகப்க்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜேகப் வந்து அப்படியே தூக்கத்தில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஹலோ, யார்? ஜேகப், நான் ஆரம் பேசுகிறேன். சொல்லுடா, எதுக்கு காலங்கத்தாலே கால் பண்ணுறேன்? அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று ரெடியாக இருக்குது. நீ என்ன பண்ணு, நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் வந்துடு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஏந்து உட்கார்றாரு. டே மனுஷனாடா நீ? நைட்டு என்ன 1 மணிக்கு தாண்டா விட்ட, இப்போ டைம் என்ன 9 தாண்டா ஆகுது. அதுக்குள்ளே என்ன இப்படி என்ன சாவடிக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று ரெடியாக இருக்குது, இப்போவே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கிளம்பி வந்துடு. டே வீட்டில் அப்பா அம்மாலாம் இருக்கவங்கள விட மாட்டாங்கடா. அது உன் பாடு, எப்படி என்ன பண்ணுவியோ தெரியாது, என்ன போய் சொல்லுவே, எப்படி வருவே எனக்கு தெரியாது. இன்னும் 1 hourல நீ ஆஃபீஸில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாரு. ஓ, இவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது பிச்சை எடுக்கலாம் பேசாமல். ஐயோ, ஆனால் அது கஷ்டமாச்சு.
ஐயோ! என் பொண்டாட்டிய கூட சமாளிச்சிருவேன். இவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முழிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஜேஹோப் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இப்போ வந்து இருக்காரு. பிகாஸ் வந்து ஜேகப்போட ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க 6 மந்த்ஸு. அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஜேகே கிடையாது, ஜேகே கிடையாது, ஜேகப்போட ஒய்ஃபை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் விட்டுட்டு அவர் ஆஃபீஸ் போயிடுவார், ஒர்க்குக்காக போயிடுவார். எங்கள் ஜேகப் தான் ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே இப்போது ஷெர்லின் கிட்ட தான் வர்றாரு. ஆக்சுவலி ஜேஹோப்போட ஒய்ஃப் நேம் வந்து ஷெர்லின். ஓகே, ஷெர்லின் கிட்ட தான் வர்றாரு. அவர் ஒரு மாதிரி பேக்கப் பண்ணிவிட்டு ஷெர்லினோட பேக் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. குட் மார்னிங் பொண்டாட்டி. குட் மார்னிங். என்ன ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சா? எப்படி தெரியும்? நீ இப்படி நெளிஞ்சிக்கிட்டு வரக்குள்ளே தெரியுது. போக வேண்டியதானே? உன் மாமியா தான் கத்துவாளே. ஜிஹோ சொல்லிட்டு போ, அதெல்லாம் ஒத்துப்பாங்க. இன்னைக்கு உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். எனக்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். உன் கூடயும் என் பிள்ளை கூடயும் என்னால் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாக டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியலடி. பரவாயில்லப்பா, இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமே நம்ம வெளியே போகலாம், சரியா? உனக்கு என் மேலே கோவமே இல்லையா? ஏன்டி? பிகாஸ் ஐ லவ் யூ. லவ் டூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவர் கிஸ் பண்ணுறாரு. ஷெர்லின் எப்போதுமே அப்படி தான் அதாவது ஜேகப்போட எல்லா சுச்சுவேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அந்த அட்சப்பும் பண்ணிப்பாங்க. ஸோ பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஜேகப் அவங்க ஒய்ஃபை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஸோ அதனாலேயே பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரி, ஸோ இங்கே வந்து ஜேகப்போட ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்ததா இப்போ கால் ஷிகாக்கு தான் போகுது. இங்கே ஷிகா என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தா அவரோட 3 இயர்ஸ் குழந்தை கூட விளையாண்டுட்டு இருக்காரு. இங்கேன்னு பார்த்தா பாத்ரூமில் ஆக்சுவலி மீனாவை வந்து குளிக்க வைக்க தான் ஷிகா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. மீனா செம்ம வாள், அடங்கவே மாட்டாங்க. அதாவது ஷிகாவோட பேபி சொன்னேன் இல்லையா, அவங்க பேர் வந்து மீனா. ஸோ அவள் அடங்கவே மாட்டா, பயங்கர வாள். ஆனாலும் ஷிகா வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டார், அதை வந்து பெருசாக கேர் பண்ண மாட்டார், ரசிப்பார். அவர் பொண்ணு அவ்வளோ அழகாக டேக்கர் பண்ணுவார், ரொம்ப பேம்பர் பண்ணுவார், பார்த்து செய்வார் அவர் குழந்தைக்காக. ஸோ இப்போது அவர் தான் ஒரு வழியாக குளிக்க வச்சுட்டாரு. இங்கே பார்த்தா அவரோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. அட்டன் பண்ணுறாரு. சொல்லுடா, என்ன விஷயம்? நீ பாப்பா தூக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடு. ஏன்டா? இல்லைடா, நியூ ப்ராஜெக்ட் ஒன்று வந்து நியூ ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு, அதை நம்ம முடிக்கணும், அதுக்காக பிளான் பண்ணுறதுக்கு தான். என்ன பண்ணு, பாப்பா தூக்கிட்டு ஆஃபீஸ் வந்துடு. சரி, மீனுக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வரேன், கொஞ்சம் டைம் ஆகும். சரி, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடு, சரியா? ஒரு நிமிஷம். என்னடா? இல்லை, ஜானுவை போய் பார்த்தியா? இல்லைடா. ஏன்டா? பார்த்து மட்டும் என்ன ஆக போகுது மச்சான், எப்போதும் ஒரே ரிசல்ட்டு தானே. நீ இப்படி சொல்லாதடா. எல்லாமே நடக்கிறது நல்லதுக்காக தான் நடக்கும், வேறு ஏதாவது ரீசன் இருக்கும். எனக்கு தெரியும், கண்டிப்பாக ஜானு நல்லா ஆயிடுவா. நீ ஒரு வாட்டி போய் ஜானுவை பாரு, பார்த்துட்டு பாப்பா கூட்டிகிட்டு ஆஃபீஸ் வா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா தான் கால் கட் பண்ணுறாரு. இப்போது அப்படியே சேடாக திரும்பி ஷிகாவோட மேரேஜ் ஃபோட்டோ தான் பார்க்குறாங்க. அதில் அங்கே ஜானு தான். ஜானு யாருன்னா ஷிகாவோட ஒய்ஃப். அவங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக சிரிக்கிறாங்க. இங்கே மீனா தான். டாடா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் மாதிரி சேடாக இருக்கா? மம்மி ஞாபகம் வந்துச்சா? கவலைப்படாத, மம்மி சீக்கிரமாக எழுந்திருவாங்க, மம்மிக்கு எதுவும் ஆகாது, சரியா? நம்ம போக்கில் மம்மியை பார்த்துட்டு போகலாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நம்ம எங்கே போகிறோம்? ஆபீஸ்க்கு தானே போகட்டும். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் கேட்டேன். நீ அடி பாவி, ஒட்டிக்கிட்டியா? அது மாமா பேச்சினதையும் காதில் விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இங்கே ஷிகா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பாப்பா தான் ரெடி பண்ணுறா. ஆக்சுவலாக ஷிகாவோட ஒய்ஃப் வந்து கோமாவில் இருக்காங்க. எஸ், மீனும் வந்து பருக்குக்குள்ளே வந்து அவங்க வந்து அந்த அதிர்ச்சியில் வந்து அவங்க வந்து கோமாவுக்கு போயிருப்பாங்க, கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அந்த டெலிவரி டைமில் வந்து கொஞ்சம் பேனிக் ஆகிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அனஸ்தீஷியாவும் வந்து ஒரு மாதிரி ஓவர் டோஸ் ஆகி அவங்க கோமா ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இப்போதைக்கு ஜானு வந்து
ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஜானு வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள் தான். ஸோ ஷுகாவுக்குமே வந்து வீட்டில் பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஜானு வந்து ஜானு வந்து ஷுகாவை பார்த்து பயப்படுவாங்க. அது எல்லாமே ஷுகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது போக போக ஷுகாவுக்கு ஜானு மேலே ரொம்ப லவ் அதிகமாக இருக்கும். 2 years நல்லா லவ் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பேபிக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மீனுவும் வந்திருப்பாங்க. மீனும் அந்த அதிர்ச்சியில், அதாவது அந்த பேனிக் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேனிக்கில் வந்து அவங்களுக்கு வந்து அனஸ்தீஷியா வந்து ஓவர்டோஸ் ஆகி அவங்க வந்து கோமா ஸ்டேஜில் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஷுகா அப்பப்போ போய் ஜானுவை பார்த்துட்டு வருவாங்க. மீனுக்கும் தெரியும் நம்மளோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் கூட ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஷுகா வந்து மீனுவை வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. இங்கே ஷுகா தான் மீனுவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. இங்கே ஜானு முன்னாடி போய் உட்கார்றாரு. இங்கே மீனு தான் அவங்க அம்மா கிட்ட அவளோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறா. மம்மி, நானும் தஜியும் நல்லா இருக்கோம். நீ நல்லா இருக்கியா? நானும் தஜியும் சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியா? உனக்கு சப்பா கொடுத்தாங்களா? அப்போ தாஜி இன்னைக்கு எனக்கு சூப்பராக சமைச்சு கொடுத்தா தெரியுமா? எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே அவங்க மம்மிக்கிட்ட ஷேர் பண்ணுறா. அது எல்லாத்தையுமே ஒரு பெயின்ஃபுல் ஸ்மைலோட ஷுகா பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் ஸ்டில் அவருக்கு அவ்வளோ அழுக வருது. அழுகலை. ஏன்னா அவர் அழுதா மீனு ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அழுகலை. அவர் அப்படியே கண்ட்ரோல்டாக உட்காந்துருக்காரு, ஜானுவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு. இங்கே மீனு தான் எல்லாத்தையும் அவங்க மம்மிக்கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு, நீயும் ரொம்ப பார்த்துக்கோ மம்மி, நானும் டேடியும் எங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குது, டேடி நான் பார்த்துக்குதேன், நீ ஃபீல் பண்ணாத சரியா, சீக்கிரம் வா, ஒன்று பார்க்கணுன்னு ஆச்சையாக இருக்கு தெரியுமா, சீக்கிரம் வந்து பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஷுகாவுக்கு. அப்பட்டும் நான் லீஷா ஆண்டியை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இன்னொரு நாள் வரேன், நான் போய் லீஷா ஆண்டியை பார்த்துட்டு வரேன், நீ சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மம்மியோட சிக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அவள் வெளியே தான் போகிறா. அது வந்து ஒரு ஸ்டாஃபு, அதாவது ஹாஸ்பிட்டலில் அவங்க மம்மியை பார்த்துக்கிற நர்ஸ் அவங்க. ஸோ அவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடுறா. ஷுகா இப்போது மீனு வெளியே ஓடினதுக்கப்புறமேட்டு இங்கே ஜானுவை தான் பார்க்குறாரு. நீ இங்கே எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியலடி, ஆனால் சத்தியமாக நீ இல்லாமல் நம்ம வீட்டில் சந்தோஷமே இல்லடி, ரொம்ப வலிக்குதுடி, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அழணும் போல இருக்கு, ஆனால் என்னால் அழ முடியல. நான் அழுதனா நம்ம பொண்ணு ஃபீல் பண்ணுவாளோன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஜானு, நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற, சீக்கிரமாக வந்துடுடி, சீக்கிரமாக வந்துடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அழறாரு. இங்கே ஜானுவோட ஐஸ்லேருந்தும் ஒரு டியர் ட்ராப்ஸ் வருது. அவர் அதை நோட் பண்ணலை. சரிடி, எனக்கு ஏதோ நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்கான், ஹாரம் கூப்பிட்டான், ஹாரம் கூட உன்னை கேட்டான் எப்படி இருக்குன்ட்டு, அதை அவனை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். டைம் ஆச்சுடி, நீ கிளம்புறேன், சேஃபாக இரு, சீக்கிரமாக வெளியே வா, அப்படியே படுத்தே கிடக்கலான்னு நினைக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு அப்படி போகிறாரு. இங்கே ஜானுவோட ஐஸ்லேருந்து இன்னொரு ட்ராப்ஸ் வருது. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணால் இங்கே தயங் சைட் பார்க்கலாம். இங்கே தயங் தான் அவரோட ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்ருக்காரு, கத்திட்டு இருக்காரு. ஏ மேகா, உனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை நில்லு, முடியாது, மரியாதை நில்லு, நீ நில்லு ஃபஸ்ட்டு, முடியாது, நின்ன நீ அடிக்கிறேன்னு தெரியுதுல, ஒழுங்கா நின்றுடு, முடியாது, அடிக்காதடி வலிக்குது அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. இங்கே மேகா தான் கையில் கிடைக்கிறதெல்லாம் போட்டு இங்கே தயங் மேலே வீசிட்டு இருக்காங்க. இங்கே தயங் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ மச்சா, எங்க மச்சா இருக்க, நீ அப்பவே சொன்ன கேட்டனா, உன் தங்கச்சி தான் வேணும்னு கட்டினேன், இப்படி அவஸ்தைப்படுற நீ அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஓடுறாரு. நில்லுடா, நில்லுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே பின்னாடியே துரத்திட்டு இருக்கேன். என் மேகா வேணாண்டி, வலிக்குதுடி, போதுண்டி, நில்லு, ஒழுங்கா நில்லு அப்படின்னு சொல்லி இங்கே ஷோஃபாவை தான் அங்கே சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக மேகா
தேங் மேலே விழுந்துடுறாரு. தேங்கும் அப்படியே சோஃபாவில் விழுந்துடுறாரு. இங்கே தேங் மேலே உட்காந்துட்டு அவரோட நிக்க பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உனக்கு இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் குடிக்காத குடிக்காதன்னு. அந்த நாய் கூட சேர்ந்து நீ குடிச்சு மோனத்தையே வாங்குற வெக்கமல்ல. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அப்படின்னு சொல்லி நீங்க நான் என்னடி பண்ணேன்? உன் அண்ணன் தண்ணி ஊற்றி கொடுத்தான், வேணா அவன் அடிக்கிறது இருக்குதோ முதல்ல ஒன்று அடிச்சுட்டு அவன்கிட்ட போறேன். இல்லை இந்த ஜிம்மி நாயை சொல்லணும். அந்த நாய் தான் குடிச்சு கெட்டு போகுதுன்னா உனக்கு ஊற்றி கொடுக்குதா? நீ எப்படி குழந்தை மாதிரி நடிக்காத சரியா? என் அண்ணன் தான் கொடுத்தானா உனக்கு அறிவு வேணாம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இங்க ஜிமினோட தங்கச்சி தான் மேகோ. இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான். ஆக்சுவலி ஜிமின் தான் சொல்லியிருப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மச்சான், என் தங்கச்சி ஒரு பொண்ணே கிடையாது, அவ ஒரு பிசாசு பேயிடா. அவ கத்த ஆரம்பிச்சானா எப்படி கத்துவா தெரியுமா, அவ அடி எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம தயான் தான் காதல் மயக்கத்துல அதெல்லாம் எதுவும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா 2 பேரும் லவ் பண்ணி வீட்லேயும் ஒரு வழியாக பெர்மிஷன்லாம் வாங்கி மேரேஜும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணதே நம்ம ஜிமின் தான். ஸோ இப்படி தான் அவங்களோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். இங்கே மேகோக்கு வந்து குடிச்சா சுத்தமாக பிடிக்காது. ஐயோ வளர்றனே, குடிச்சா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆனால் தயாங்க்கு சரக்குனா உசுறு. அதே மாதிரி தான் ஜிமினுக்கும். அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் குடிச்சிட்டு வந்தா ஜிம்னை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ தயாங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தயாங் தான் கெஞ்சிட்டு இருக்காரு, விட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு. பாரு இன்னொரு வாட்டி நீ குடிச்சா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேலே சொல்லிட்டுலாம் இருக்கிறது இல்லை, சூத்திர ஸ்ட்ரைட்டாக விஷம் வைக்கிறது தான். என்னது விஷமா? ஏன் புருஷன்டி தேவையே இல்லை, இப்படி ஒரு புருஷன் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த டைம் பார்த்து தயாங்கோட ஃபோன் ரிங் ஆகுது. அது வேறு யாரும் இல்லை, இங்கே ஆரம்பம் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு, கட் ஆயிடுது. என்ன கால் பண்ணுற எடுக்காம கால் எடுக்காத அளவுக்கு அப்படியே என்ன சார் பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் வருது. ஆஃபீஸ்லேருந்து ஆரம்பம் தாண்டி கால் பண்ணுறாரு, எடுக்கலன்னா திட்டுவாருடி, அசிங்கமாக திட்டுவாருடி, உன்னை விட அவர் அசிங்கமாக திட்டுவாருடி, ப்ளீஸ்டி. சரி அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் கால் அட்டன் பண்ணுறாரு. ஸ்டில் நீங்கள் வந்து அதாவது மேகா வந்து தேங்க மேலே தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே அவரும் அட்டன் பண்ணி காதல் வைக்கிறாரு. ஹலோ என்ன ப்ரோ, சொல்லு ப்ரோ. ஏன்டா எரும மாடு, உனக்கு ஃபோன் அட்டன் பண்ணி இவ்வளோ நேரமா? ஏன் ப்ரோ எடுத்தோடனே திட்டுற? ஃபோன் அட்டன் பண்ணாமல் அப்படின்னு பிடுங்கிட்டு இருக்க. நான் எங்கே பிடுங்குறேன், என் பொண்டாட்டி தான் என்னைய முடிய போட்டு பிடுங்கிட்டு இருக்கா. என்னடா கேள்வி கேட்டால் அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை ப்ரோ, அதை எடுக்க முடியல. முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன முக்கியமான வேலை? அதான் தெரியுமே, நேற்று நீ குடிச்சிட்டு போனதுக்கு எப்படியும் தங்கச்சி ஒன்று சும்மா இருக்க மாட்டா, அடி வெளுத்திருப்பாளே. அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்டா பழகுற? ஆமாம் ப்ரோ, புருஷன் கூட பார்க்காம அந்த அடி அடிக்கிறான், அடிச்சு கை வலிக்குதுன்னு சொல்லி உதைக்கிறா ப்ரோ, சத்தியமே நல்ல முடியல. நீ எதுக்கு கால் பண்ணு? இல்லடா ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதான் வரியா? இல்லை பிஸியாக இருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ பொறுமையாக கூட வந்து. இம்பார்ட்டன்ட் வேலையா? இப்போ வந்துட்டேன் கிளம்பிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஆக்டெல்லாம் பண்ணுறாரு. இல்லை அப்போல்லாம் ஒன்றும் முக்கியமான வேலை இல்லை, நீ வரலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறார். ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இல்லைம்மா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கான், உடனே அது ஸ்டார்ட் பண்ணுமா, இப்போ நான் இல்லைன்னா அங்கே வேலையே நடக்காதான், அதனால் நான் போயிட்டு வந்துடுறேன், நீ வந்ததுக்கப்புறமேட்டு உன்னோட வேலையை நீ கண்டினியூ பண்ணு, ஓகே? உன் புருஷன் தான், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பி ஓடுறாரு. ஃப்ராடு நில்லடா, வந்துடுறேம்மா 10 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாரு. பொறுக்கி ஏமாத்திட்ட போற, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வருவேன், அப்போ பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அடுத்தது இங்கே ஜிமின் தான். ஜிமின் சைட் பார்த்தா நீங்கள் அதாவது ஜிமின் வந்து டேட்டுக்கு தான் வந்திருப்பார், அவுட்டிங் மாதிரி வந்திருப்பார். ஆக்சுவலாக ஜிமினுக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகலை, அவர் லவ் பண்ணிட்டு தான் இருக்கார். அவங்க லவ்வர் பேர் வந்து ஆரோனிகா. இட்ஸ் மீ ஆரோனிகா. அவங்க 2 பேரும் இப்போ வந்து ஸ்டில் ஒரு
2 இயர்ஸாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் 2 பேர் வீட்டுக்குமே தெரியும். ஸோ வந்து இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் தான் வந்து சொல்லியிருப்பாரு, இல்லை லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்கள் வீட்லேயும் பெருசாக அப்ஜெக்ஷன் கிடையாது, ஜிமின் வீட்லேயும் கிடையாது. 2 பேருக்குமே வயசு இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஜிமின் வந்து உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. நீங்களும் ஜிமினும் இப்போ கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அதுக்குள்ளே ஃபோன் வந்துருமா? இங்கே ஜிமின் தான் ம் ம் அதானே பார்த்தேன், யார் அது அப்படின்னு பார்த்தா ஆரம் ப்ரோன்னு இருக்கு. இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு? யாரு? ஆஃபீஸ்லேருந்துடி. அதானே நினச்சேன். என்னடா அதிசயமாக வெளியிலலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. போ ஆஃபீஸ்க்கு தானே. என்னடி அட்டன் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நீ எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் தெரியும். இப்போ உங்கள் ப்ரோ என்ன சொல்லுவார் நான் சொல்லட்டுமா? ஜிமின் எங்கே இருக்க? ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு, ஒரு முக்கியமான விஷயம்டா. நீ இப்போது என்ன பண்ணு, அர்ஜெண்ட்டாக ஆஃபீஸ் கிளம்பி வா, இதுதான் நடக்கும், நீ வேணா அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரியே ஜிமினும் ஹலோ ப்ரோ எங்கடா இருக்க? இல்லை ப்ரோ ஆரோ கூட வெளியில் வந்திருக்கேன். இல்லைடா ஒரு முக்கியமான வேலை, நியூ ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு, நீ என்ன பண்ணு அவகிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி ஆஃபீஸ் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. ப்ரோ 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 என்ன வச்சுட்டாருடி சொன்னேன்னா கிளம்பு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா நீங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. எங்கள் ஜிமின் தான் நில்லடி ஜிமின் கையை விடு ஃபஸ்ட்டு, கட்டு பேத்தாத. நான் அப்போவே யோசிச்சிருக்கணும் இவன் கூப்பிட்றானே நம்பி போகலாமான்னு. எக்ஸ்பெக்டேஷன் வச்சல என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஜிமின் வேற என்ன பண்ணுறது? ஒரு மாதிரி காண்டிலே அவர் ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டுருக்காரு. அட் லாஸ்ட் யாருன்னா நம்ம ஜேகே தான். அவருக்கு வந்து ஆள்லாம் கிடையாது, அவர் சிங்கிள் தான். இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கார். அவருக்கு வந்து ஆசைலாம் ஒன்றும் கிடையாதுங்க சிங்கிளாக இருக்கணும்னு. அப்படியே என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பட் ஆனால் ஒரு ஃபிகர் கூட செட் ஆக மாட்டேங்குது. ஒன்று இவர் ப்ரப்போஸ் பண்ணுற பொண்ணுக்கு இவரை பிடிக்க ரிஜெக்ட் பண்ணிடுது. பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுற பொண்ணு இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஒருவேளை 2 பேருக்குமே பிடிச்சி 2 பேரும் லவ் பண்ணலான்னு நினைக்கக்குள்ள வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து கெடுத்து விட்டுடுறாங்க. ஸோ இப்படி தான் அவரோட லைஃப் சிங்கிளாகவே போயிட்டு இருக்கு. அவருக்கும் ஆசை தான் கமிட்டட் ஆகணும், லவ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்ன, சரியான ஃபிகர் தான் செட் ஆக மாட்டேங்குது, சரியான பொண்ணு தான் செட் ஆக மாட்டேங்குது. இப்போ அவர் தான் வீட்டில் குப்புறப்படுத்த நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போது ஆரம் கால் பண்ணுறாரு. கால் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லு ப்ரோ எங்கடா இருக்க? வீட்டில் தான் ப்ரோ. அதானே, உனக்கு என்ன ஆள் லவ்வர் இருக்கா பொண்டாட்டி இருக்கா? நீங்கள் சுத்தத்துக்கு வீட்டில் தான் இருப்ப. யோ எதுக்கியா கால் பண்ண விஷயத்த மட்டும் சொல்லு, தேவையில்லாம அதை பற்றிலாம் பேசாது. ஆமாம் உன் வீட்டுக்கு அதெல்லாம் எனக்கு எதுக்கு? பேசுறதெல்லாம் பேசிட்டு ஏன் விட்டு கதையா? நீ வேணா பாரு ப்ரோ, நீ பார்த்ததை விட ரொம்ப அழகா ஸ்டைலா நல்லா நச்சின்னு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு பொண்ணை பார்க்குற, லவ் பண்ணுற, கல்யாணம் பண்ணுறேன். இது நடக்குதா இல்லையான்னு பட்டு பாரு. என்ன ஒன்றையும் இல்லையா ப்ரோ? சரிடா கத்தாத, நடக்கும். நீ என்ன பண்ணுற? ஒழுங்கா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா. ஏன் என்னாச்சு? ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்குடா, அது பண்ணணும். ப்ரோ மனசாச்சு இல்லாமல் பேசாத, நைட்டு 2 மணிக்கு தான் நீ விட்ட. இப்போ என்ன அதுக்கு? அதான் இவ்வளோ நேரம் தூங்கினல, எல்லாருக்கும் சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். அதான் இவ்வளோ நேரம் தூங்கின வரைக்கும் போதும், கிளம்பி வா. ப்ரோ எழுந்து வாடா. அவன் பொண்டாட்டி பிள்ளை வச்சிருக்கிறவனே வரேன்னு சொல்லிட்டான். இவன் என்னமோ போதும் நிறுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இங்கே பார்த்தா இங்கே 7 பேருமே ஒரு அவங்க ஆஃபீஸில் வந்து அரேஞ்ச் ஆயாச்சு. ஆக்சுவலாக இது வந்து இவங்க 7 பேருமே ஸ்டார்ட் பண்ணது தான். ஆனால் இதுக்கு வந்து ஹெட்டுன்னு பார்த்தா அது வந்து நம்ம ஆரம் தான். ஆரம் சுகா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து இந்த ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணுறது, அதாவது இப்போது ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறது, அந்த மாதிரி டைரக்ட் பண்ணுறது எல்லாமே சுகாவும் ஆரமும். அதில் வந்து ஆக்ட் பண்ணுறது வந்து ஜின்னும் ஜேஹோப்பும் பண்ணுவாங்க. கேமராமேன் வந்து யாருன்னா நம்ம
ஜேகே தான். ஜேகே தான் அதில் கேமராமேன் ஒர்க்லாம் பார்ப்பாரு. இங்கே ஜிமினும் டேங்கும் வந்து லைட் செட்டிங்கு, மேக்கப்பு, மற்றபடி அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க. மற்ற இருக்கிற ஒர்க்ஸ், எடிட்டிங் அந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸையும் வந்து பார்த்துப்பாங்க. ஜேகே வந்து கேமராமேன் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவார். ஆனால் அப்படிலாம் கிடையாது. எல்லா வேலையுமே எல்லாரும் ஷேர் பண்ணி பார்ப்பாங்க. பட் மெயினாக பார்த்தா இந்த ஜாப்லாம் இவங்கவுங்க இந்த இதை பர்ஃபெக்டாக பண்ணணும். அப்படி முடியாத பட்சத்தில் மற்றவங்க வந்து தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லா வேலையும் எல்லாரும் ஷேர் பண்ணி செய்வாங்க. பட் ஆனால் இந்த பொசிஷனில் இருக்கிறது இவங்க தான். இப்போ வந்து இந்த ஆஃபீஸ்க்கே ஹெட்டு சிஓ அப்படின்னா நம்ம லீடர் வந்து ஆர்எம் தான். ஆர்எம் ப்ரோக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அது அது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், சொல்லலை. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ தான் ஆரம் ப்ரோக்கு வந்து ரீசெண்டாக இப்போ தான் பேபி பிறந்திருக்கும். ஒரு மேல் பேபி தான். பேபி பிறந்து 2 மாதம் தான் ஆகும் சரியா? இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப சின்ன பேபி தான். இப்போ தான் 2 months ஆகிருக்கும். அவங்களோட நேம் வந்து நியா. ஓகேவா? ஆரம் ப்ரோவோட ஒய்ஃபோட நேம் வந்து நியா. ஸோ இப்போ வந்து எல்லோரும் அரேஞ்ச் ஆயாச்சு. என்ன ப்ரோ, என்ன ப்ராஜெக்ட்டு? அது ஒன்றும் இல்லை, நம்ம லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி சேனல் பேஜை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்த்து அவங்க ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்படியே கிளாப்ஸ் பண்ணுறாங்க. ஓகே எனக்கு தெரியும் இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரும் இதை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட நம்மளோட உழைப்புக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸ். அப்புறம் நமக்கு அடுத்த ப்ராஜெக்டுக்கான டாப்பிக்கும் கிடச்சிருச்சு இங்கே அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து ஒரு கமெண்ட் வந்து பின் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த கமெண்ட்டை காமிக்கிறாரு. அதில் வந்து என்ன இருக்குன்னா, ப்ரோ நீங்கள் நிறைய ஹாரர் மிஸ்ட்ரீஸ்லாம் கிளியர் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி இங்கே கோட்டையூர் அரண்மனையோட மிஸ்ட்ரியும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன் ப்ரோ. அந்த ஊரில் நான் நிறைய ஸ்டோரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோட்டையை பார்க்க பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. ஒரே ஒரு வாட்டி உங்கள் சேனல்லையும் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கும். ஸோ அதை தான் காமிக்கிறாரு. கோட்டையப்பூர் அரண்மனையா? ஆமாம். இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் நெட்டில் நிறைய சர்ச் பண்ணேன். உண்மைக்கே சொல்ல மட்டும் இல்லை, பார்க்கவும் அந்த அரண்மனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ப்ரோ அந்த ஸ்க்ரீனில், பெரிய ஸ்க்ரீனில் அந்த அரண்மனையோட பிக்சரை எல்லாருக்கும் காமிக்கிறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அந்த அரண்மனையை பார்க்குறாங்க. இங்கே ஜிமின் தான், வா செம்ம பெரிய அரண்மனை ப்ரோ, சான்ஸே கிடையாது. ஆமாம் மச்சான், இந்த காலத்து அரசர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்கல்ல. எது டேய், அது பார்க்க எவ்வளோ பயங்கரமாக இருக்கு. நீங்கள் என்னடா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹோபி தான் கொஞ்சம் பயத்தில் கேட்குறாரு. பயமாக தான் ப்ரோ இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, அரண்மனை செம்மையாக இருக்குல்ல. அவன் கட்டி எப்படி ஆடினானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. லிசன், இதுதான் அந்த அரண்மனை. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இந்த அரண்மனை வந்து 1850 கட்டப்பட்டது. ஆக்சுவலாக இதுக்காக நிறைய பொருட்களை நிறைய இடத்துலேருந்து வர வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இது வெறும் அரண்மனை மட்டும் கிடையாது, ஒரு காதல் சின்னம். காதல் சின்னமா? என்ன தாஜ்மஹால் மாதிரியா? அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த அரண்மனையை கட்ட எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஓ ஆமாம், அந்த அரண்மனையை கட்டினது யாரு? அந்த காலகட்டத்தில் அந்த நாட்டு மக்களை ஆண்ட த கிரேட் கிங் ஜோன். கிங் ஜோன் அவர்தான் அவரோட காதல் மனைவிக்காக ரொம்ப ஆசையாக இந்த அரண்மனையை கட்டினார். எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக ஆரம் ப்ரோவை பார்க்குறாங்க. காதலா? அந்த காலத்தில் கூட காதல் இருந்துச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஏதோ ஒரு பதட்டம் ஜங்கு கிட்ட. அவர் ஒரு மாதிரி பதட்டமா இங்கே ஆரம் கிட்ட பார்த்து கேட்குறாங்க. ஆரம் தான், வை நாட் இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு காதல் கதை. அப்புறம் என்னாச்சு? ஆரம் தான் ஜங்குக்கு பார்க்குறாரு.
ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் வருமா என்னன்னா எனக்கு தெரியாது. ஐ லெவல் மை பெஸ்ட். ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஜூன் போட ட்ரை பண்ணுறேன். இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் ஆமீஸ். அன்யா.